ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்ன உடனே சில பேர் ஆமாப்பா எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும் அப்படின்னு சில பேர் ஒத்துப்பாங்க. ஆனால் சில பேர் ஏன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், நானும் எவ்வளவோ உழைக்கிறேன், இருந்தாலும் எனக்கு எதுவுமே நல்லதே நடந்ததே இல்லை, வர்றது எல்லாமே எனக்கு தடங்களாகவே வருது, வர செயல்கள் எல்லாமே எனக்கு கஷ்டமாகவே போய் முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கதை. சரி, எல்லாம் நன்மைக்கே, யாருக்கு மட்டும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட பெயர் எல்லாம் நன்மைக்கே. ஒரு அழகான ஊர், அந்த ஊர் பேர் பாக்தாத் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ரொம்ப பெரிய பெரிய செல்வந்தர்களும் பெரிய பெரிய வியாபாரிகளும் நிறைந்த ஊராக இருக்குது அந்த பாக்தாத். அந்த ஊரில் செல்வந்தராக வாழ்ந்து வந்த ஒருத்தருக்கு 4 பசங்க. இந்த 4 பசங்களில் 3 பசங்க ரொம்பவுமே காரியக்காரங்க, ரொம்ப ரொம்ப சுயநலமான காரியக்காரங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்த ரொம்ப அப்பாவியான, தனக்கு என்ன தேவை, தன்னோட வேலை என்ன அப்படின்னு மட்டும் தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்ருக்க ரொம்ப ரொம்ப நல்லவன். ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த செல்வந்தராகிய அந்த 4 பசங்களோட தந்தை இறந்து போயிடுறாரு. அந்த 4 பசங்களும் அந்த தந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் ரொம்ப நல்லபடியாக செஞ்சு அடக்கமும் செய்கிறாங்க. அடுத்தது என்ன, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சொத்து பிரிப்பு. சொத்து பிரிக்கிறது 4 பசங்களும் எப்போவுமே சரிசமமாக இல்லை அப்படின்றது நம்ம கதையில் முதல்லே சொல்லிட்டோம் இல்லைங்களா? அதனால் இந்த 3 பசங்கள், அந்த காரியக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 3 பேருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களையும் தன் வசம் படுத்திப்பாங்க. ரொம்ப செழிப்பான நகரங்களில் இருக்கிற கடைகள், ரொம்ப செல்வந்தர்கள் மட்டும் வாழும் பகுதியில் இருக்கிற வீடுகள், நிறைய பொற்காசுகள், இந்த மாதிரி கணக்கில் அடங்காத சொத்துக்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. கடைசியாக இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, வேற எதுவுமே கிடையாதுங்க, ஒரு வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு வீடு, அப்புறம் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு காய்ந்த, எப்போ வேணுனாலும் விழுந்துடும் நிலையில் இருக்கிற ஒரு கருங்காலி மரம், அதுக்கு பக்கத்தில் ரொம்ப வற்றி போன ஒரு கிணறு. இதை தவிர பெருசாக சொல்லிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. இதை நம்மளோட அபு அப்படின்ற நம்ம கதையோட நாயகன் பெயர் அபுபக்கர் சித்திக் சலீம் அப்படின்றவர் தான் நம்ம கதையோட நாயகன். இவர் தான் ரொம்ப ரொம்ப நல்லவர். இவருக்கு தான் இந்த பாழடைந்த வீடை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ரொம்ப பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறத விட, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சந்தோஷப்படுறவர் தான் இவர். எது கொடுத்தாலும் எனக்கு எல்லாமே நல்லதுக்கு தான், எனக்கு இதுவே போதும் அப்படின்ற அளவுக்கு அவர் அந்த வீடையும் அந்த பின்னாடி இருந்த அந்த மரத்தையும் கிணறையும் அதையும் தன்னோட சொத்தாக ஏற்றுக்கிறாரு. சரி, தன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. போய் பார்த்தா அந்த வீடு ரொம்ப பாழடைஞ்சு போய் ரொம்ப குப்பை கூலமாக இருக்குது. அந்த குப்பை கூலத்தில் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த அபுபக்கர் என்ன பண்ணுவாருன்னா, அங்கே இருந்த எல்லா பொருட்களையும் சுத்தம் செய்கிறதுக்காக தயாராகிறாரு. எல்லா பொருட்களையும் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு குவிக்கும் போது அந்த குப்பை கூலங்களுக்குள்ள ஒரு கோணிப்பையும் இருக்குது. அந்த கோணிப்பை கட்டிய நிலையில் இருக்குது. அதை நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம், இவ்வளோ குப்பைக்கு நடுவில் என்ன புதையலாக இருந்துற போகுது அப்படின்ற ஒரு அலட்சியம்தான் இருக்கும். ஆனால் அபுபக்கர் அப்படி கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும், சிறு பொருளாக இருந்தால் கூட அதுக்கு மதிப்பு தரக்கூடிய ஒரு நல்ல நபர். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் இவர். அதனால் அந்த மூட்டையை பிரித்து பார்க்குறாரு. பிரித்து பார்க்கும்போது அதில் நிறைய பொருட்கள் இருக்குது, அதோட ஒரு கடிதமும் இருக்குது. இந்த அபுபக்கர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தை திறந்து பார்க்கும்போது
அது வந்து தன்னோட தந்தை தன் கைப்பட எழுதின ஒரு கடிதம். அந்த கடிதத்தை பிரித்து அபூபக்கர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் என்ன இருக்குன்னா, அன்பு மகன் அபூபக்கர், இந்த கடிதம் உனக்கு தான் கிடைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. இதை படித்த உடனே அபூபக்கருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஒரு நிமிடம் கழித்து திரும்பவும் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து, என் அன்பு மகன் அபூபக்கர், இந்த கடிதம் கண்டிப்பாக உன் கைக்கு தான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். உன்னோட சகோதரர்களால் நீ வஞ்சிக்கப்படுவாய். கவலை கொள்ளாதே. இந்த பை நிறைய இருக்கிற பொருட்கள் அனைத்தும் சாதாரண பொருட்கள் அல்ல, அனைத்துமே புராதன பொருட்கள். இதை கொண்டு தமஸ்குக்கு செல். இந்த பொருளை விற்று உன்னோட பொருளாதார நிலையை மேலும் மேன்மைப்படுத்து. செல்வந்தராக மாறுவாய். அனைத்து செயல்களிலும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் முடிஞ்சிருக்கும். இதை படித்த உடனே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்ம அப்பா கண்டிப்பாக நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சு வச்சுருப்பாரு, நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போய் தூங்க போகிறான். அடுத்த நாள் காலையில் காவலர்கள் அவரை வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. அழைச்சி எடுத்துகிட்டு போய் அந்த அந்த நகரத்தின் நடு மத்தியில் நிற்க வைக்கிறாங்க. இவரை மட்டும் கிடையாது, அவர்களோட 3 சகோதரர்களும். எதற்கு தெரியுங்களா? அந்த நாட்டில் ஒரு வழக்கம், சொத்து பிரிக்கிறதாக இருந்தால் அந்த நகர கண்காணிப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி தான் யார் யாருக்கு என்ன சொத்து அப்படின்றத சரி பாதியாக பிரிக்கணும். ஆனால் நம்ம அண்ணன்மார்கள் தான் எல்லா சொத்தையும் அவங்கள எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கறதில்ல. அதனால் அந்த அரசாங்கம் என்ன தெரியுமா, இவங்களுக்கு ஒரு 1000 பொற்காசுகள் வந்து அபராதமாக விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொடுத்துட்றாங்க. நம்ம 3 அண்ணன்களுக்கு வந்து இந்த 1000 பொற்காசுகள் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த அபூபக்கருக்கு சொத்து பிரிக்கப்பட போது 1000 பொற்காசுகள் மட்டும்தான் அவனுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த 1000 பொற்காசுகளும் அபராதத்திற்கு போயாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அவன் கையில். இருந்தாலும் அவன் நம்பிக்கையை கைவிடலை. நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு வழி இருக்கும், எல்லாம் நல்லது தான் நடக்கும், எல்லா செயலுமே நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு இறுதி வரைக்கும் எந்த வித மனத்தளரும் இல்லாமல் அதை உறுதியாக நம்புகிறான் இந்த அபூபக்கர். உடனே தன்னோட தந்தை என்ன சொன்னார், இந்த மூட்டையில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு தமஸ்குக்கு போக சொன்னார். அங்கே போனோம்னா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த பொருட்களையெல்லாம் ஒரு மூட்டையை கட்டி எடுத்துக்கிட்டு பயணம் மேற்கொள்ளுறாரு. 20 நாட்கள் பயணத்துக்கு பிறகு தமஸ்குக்கு சென்றடைகிறாரு நம்ம அபூபக்கர். அங்கே போய் சந்தையில் பார்க்கும்போது அங்கே விற்ற பொருட்கள் எல்லாம் பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு பெரும் நம்பிக்கை, நம்ம பொருளும் நல்ல விலைக்கு போகும், நம்மளும் செல்வந்தராக மாற முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு தன்னோட பொருட்களுக்கும் விலை நிர்ணயிக்கிறாரு. எல்லாருமே எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு அடிப்பட்ட அந்த பொருட்களை வாங்க முன் வராங்க. ஏன்னா அந்த பொருட்கு அவ்வளோ மவுசு. அது வந்து ரொம்ப புராதன பொருட்கள் அப்படின்றத வந்து எல்லாருமே உணர முடிஞ்சது. அதனால் அபூபக்கர் நிர்ணயித்த விலையை விட அதிகமான விலைக்கு அந்த பொருட்களை வந்து போட்டி போட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டாங்களாம். எல்லா பொருளும் விற்றாச்சு, கை நிறைய பணமும் சேர்ந்தாச்சு. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தமஸ்குவை சேர்ந்த காவல் படையினர் வந்து அவரை வந்து கைது செய்கிறாங்க. என்னடா நல்லா தானே போய்கிட்டு இருந்தது கதை, திடீர்னு என்ன ஒரு ட்விஸ்ட்டா அப்படின்னு நினைக்கிறோம். ஆமாங்க, அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்தார் பார்த்தீங்க அந்த புராதன பொருட்கள், அது அனைத்துமே அந்த தமஸ்கு நாட்டை சேர்ந்த பாரம்பரிய யாருக்கும் கிடைக்காத அற்புதமான ஒரு பொருள். இந்த பொருளை தான் அபூபக்கர் விற்றிருப்பார். இதுக்காக தான் அந்த நாட்டில் வந்து அவர் சிறைப்பிடிக்கவும் செஞ்சுருக்காரு. எல்லாருக்குமே அவனுக்கு ஒரே ஒரு பயங்கர கஷ்டம். ஏன்னா எவ்வளோ நம்பிக்கையோடு இந்த ஊருக்கு வந்தோம், எல்லா பொருளும் விற்றாச்சு,
நம்மளும் அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே சிறைப்பட்டும் வந்தாச்சு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எதுக்காக இவ்வளோ கஷ்டங்கள்? என் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம்தானா, எதுவுமே நல்லதே நடக்காதா அப்படின்னு அபூபக்கர் முதல் முறையாக தன்னோட மனம் தளர்ந்து போய் பேசுகிறாரு. ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் நான் என் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன், இருந்தாலும் எனக்கு நல்லது நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறு குழப்பத்தோடு புலம்பலும் ஆரம்பிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த தமஸ்கூர் நாட்டில் சேர்ந்த அந்த அரசர் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இந்த அபூபக்கரை தூக்கிலிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையும் அறிவிச்சிடுறாரு. அந்த நாட்களுக்காக காத்தும் இருக்காங்க அந்த தமஸ்கூர் நாட்டு மக்கள். சிறிது நாள் போகுது, அந்த நாளும் வருது. நம்ம எல்லாருக்குமே, படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், தூக்கிலிடும்போது உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறது வழக்கம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த தமஸ்கு அரசரும் உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அபூபக்கர் முடிஞ்ச வரைக்கும் தன்னோட பொறுமையையும் தன்னோட முயற்சியும் கைவிடாமல், கடைசி நிமிடத்திலாவது நம்மளுக்கு ஏதாவது மாறும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நான் தொழுகை செய்யணும், அல்லாஹ் கிட்ட என்னோட நன்றிகளையும் என்னோட மன்னிப்பையும் நான் கேட்கணும், அதுவும் என்னோட அப்பா தொழுகை செய்யும் அந்த தொழுகை பாயில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சொல்கிறான். உடனே மரண தண்டனையை கொஞ்ச நேரத்துக்கு ஒத்தி வச்சுட்டு அந்த பாக்தாத் நகரத்துக்கு அனுப்பி அவரோட அப்பாவோட தொழுகை பாயை கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு வராங்க, எடுத்துகிட்டு அபூபக்கர்கிட்ட கொடுக்குறாங்க. அபூபக்கரும் தொழுகையை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து முடித்ததுக்கப்புறம் அந்த தொழுகை பாயை அந்த அரசருக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த பாயை 2 துண்டாக கிழிக்கிறாரு. கிழிக்கும்போது அந்த தொழுகை பாயிலிருந்து சிறு துண்டுகளாக ஏதோ விழுது. அப்படி விழும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமஸ்கு நாட்டு அரசர் அதை எடுத்து பிரித்து பார்க்கும்போது அவர் ஒரு செல்வந்தரும் மட்டும் கிடையாது, வியாபாரியும். அவரோட அப்பா, அதாவது அபூபக்கரின் அப்பா, அவர் எந்த பொருட்கள் வாங்கினாலும் அவர் அந்த பொருட்களுக்கான ரசீதையும் அந்த பொருளுக்குரிய அந்த நாட்டின் உரிமைக்குரிய முத்திரையும் வாங்கிறது அவரோட வழக்கம். அந்த மாதிரி அவர் வாங்கின அனைத்து பொருட்களுக்குமே ரசீதை வாங்கி வச்சுருப்பார். அந்த ரசீது துண்டுகள் தான் அது. அந்த துண்டுகளை எடுத்து பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொன்றா பிரித்து பார்க்குறாரு. அப்போ தமஸ்கு அரசருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அபூபக்கருக்கு தன்னோட அப்பா எந்த பொருள் வாங்கினதுக்கான ரசீதும் இந்த தொழுகை பாயில் தான் வச்சிருப்பார் அப்படின்றது அவர் நல்லா தெரிஞ்சவர். ஆனால் இந்த தமஸ்குக்கு வாங்கின புராதன பொருட்களுக்கும் இந்த ரசீது இதுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த தொழுகை பாயை கொண்டு அதை கிழிச்சும் போடுறாரு. அதை பிரித்து பார்த்த தமஸ்கு அரசருக்கு நல்லாவே புரியுது, இதில் அபூபக்கரோட குற்றம் எதுவுமே கிடையாது அப்படின்றதும். ஏன் அப்படின்னா, இந்த பொருட்கள் விற்கப்பட்ட காலங்களில் இந்த பொருளை விற்றது அந்த நாட்டின் ஊழல் அமைச்சர், நேர்மையற்ற ஊழல் அமைச்சர் தான் இதை அரசர் தான் விற்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கரோட அப்பா கிட்ட கொண்டு விற்றதற்கும் அவர் விற்ற பொருளுக்கு ரசீதையும் இந்த தமஸ்கு நாட்டின் முத்திரையும் அந்த ரசீதில் இருக்கிறத பார்க்குறாரு. அவர் பொருட்களை வாங்குகிற நபராக இருக்கிறதுனால அவர் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்குரிய ரசீதும் அதுக்கான முத்திரையும் வாங்கி வைக்கிறது அந்த தொழில் செய்பவர்களின் வழக்கம். அவர் எந்த வித திருடலோ இல்லை யார்கிட்ட இருந்து அபகரிச்சோ அவர் வாங்கலை. முறையாக இந்த பொருளை பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்றத அந்த தமஸ்கு அரசரும் புரிஞ்சுக்கிறாரு. அதனால் இந்த அபூபக்கர் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரை விடுதலையும் செஞ்சிட்றாங்க. அந்த நேரத்தில் அந்த அபூபக்கர் அந்த அரசர் முன்னாடியே தன்னோட ஆற்றாமையை வெளிப்படுத்தும் வண்ணமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னோட அப்பா சொன்ன அந்த கடிதத்திற்காக நான் ஏன் இவ்வளோ தூரம் வரணும்,
அந்த புராதன பொருட்களை நான் ஏன் விற்கணும்? அதுக்காக நான் ஏன் உங்ககிட்ட சிறைப்படணும்? அந்த சிறைப்பட்டதற்காக நான் ஏன் தூக்கல் இடணும்? இவ்வளோ பிரச்சனைகளும் எனக்கு தேவையா? நான் பேசாமல் என்னோட நாட்டில் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புலம்பலை புலம்பி தள்ளுறாரு அபுபக்கர். அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தமஸ்கு அரசர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அபுபக்கர். உன்னோட தந்தை சொன்னார், உன் தந்தை கடிதம் எழுதி வச்சாருன்னு நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டியே. ஒருவேளை இந்த ரசீது கிடைக்காமல் போயிருந்தால் உன் உயிர் எப்போவோ போயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமஸ்கு அரசர் சொல்கிறாரு. ஏதோ கடைசி நேரத்தில் உன்னோட நல்ல நேரம் நீ தப்பிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட தந்தை என்ன அப்படின்னா, நீ இந்த புராதன பொருட்களை எடுத்துக்கிட்டு தமஸ்குக்கு போ, அங்கே நீ அதை விற்பாய், செல்வந்தர் ஆவாய் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என்னோட அப்பா என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? என்னோட அப்பா ஏதோ பாத்தாக்னு ஒரு நகரமா, அந்த நகரத்தில் ஒரு காய்ந்து போன ஒரு கருங்காலி மரமா, அந்த கருங்காலி மரத்துக்கு பக்கத்தில் ஏதோ வற்றிய கிணறாம். அந்த கிணறை 7 அடி தோண்டுனா புதையல் இருக்கான், போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு கடிதம் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் நான் பாக்தாத் நகரத்தில் அந்த வற்றிய கருங்காலி மரையும் கிணறையும் நான் எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் கேட்கும்போது உனக்கே இது நகைச்சுவையாக இல்லை? இதெல்லாம் நம்பி உன்ன மாதிரி நானும் கிளம்பி போயிருந்தா இந்த நாட்டிலையும் மற்றவங்களும் என்னை என்ன நினச்சிருப்பாங்க? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நீயா உன்னோட வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக நீ வாழ்ந்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு இங்கே கிளம்பி வந்திருந்தேன்னா உன்ன மாதிரி தான் நானும் எங்கேயாவது போய் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாகவும் ரொம்பவுமே இலக்காரமாகவும் கேவலமாக பேசி, போ இதுக்கப்புறமாவது உன் பொழப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு அந்த தமஸ்கு அரசர். அவருக்கு வேணா இது சாதாரணமாக இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த பாக்தாத் நகரத்தில் பாழடைஞ்ச வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அதே வற்றி போன காய்ந்த ஒரு கருங்காலி மரம், பக்கத்துலேயே கிணறு, அதில் 7 அடி தோண்டுனா புதையல். இது மற்றவங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அபுபக்கருக்கு, ஏன்னா அவரோட அண்ணன்மார்கள் அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் அந்த சொன்ன புதையல் இருக்கு. இதை தெரிஞ்ச உடனே அபுபக்கருக்கு ஒரே சந்தோஷம். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தன்னோட நாட்டுக்கு உடனடியே கிளம்பி போகிறான். போய் அந்த புதையலையும் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறான். இந்த மாதிரி அவன் அவங்க அப்பா சொன்னதுபடி சொல்கிறது சொல்லாதது நெக்ஸ்ட்டு, அவன் எல்லாத்தையுமே பொறுமையாக நிதானமாக கையாண்டனான். அவனோட பொறுமையை 3 இடத்துல அவன் கைவிட்டிருக்கலாம் இல்லைங்களா? அதனால் எந்த இடத்துலையுமே நிதானத்தோடையும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ரொம்ப உறுதியோடும் நம்பலாம் இல்லைங்களா? அதனால தான் அவன் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்தான். அவன் தூக்கிலிடும்போது கூட மனம் தளர்ந்து போய் என்னது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு யோசிக்காமல், கிடைக்கும் நேரங்களிலும் தனக்கான முடிவுகள் மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவன் அந்த தொழுகை பையை கொண்டு வர சொன்னான். தன்னோட தலைவிதியும் மாறுச்சு. ஒருவேளை அவன் அந்த தமஸ்கு நகரத்துக்கு போகாமையே இருந்திருந்தா அவ்வளோ பெரிய புதையல் அவனுக்கு கிடைச்சிருக்குமா? இல்லை அவன் அந்த இடத்துல புலம்பாமல் இருந்திருந்தாவோ, அரசர் அவரோட வாயிலே அதை சொல்லாமல் இருந்திருந்தாவோ இது எதுவுமே நடந்திருக்காது இல்லைங்களா? அப்படிதாங்க, எது நடந்தாலும் நன்மைக்கே. யாருக்கு மட்டும்? எல்லா நேரங்களிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிற அனைவருக்குமே எல்லாமே நன்மைக்கே. இந்த அபூபக்கரும் அந்த புதையலை எடுத்து தன்னோட செல்வாக்கை பெருகி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு உதவியும் செய்ய ஆரம்பித்தான். இதோட இந்த கதையும் முடியுது. இப்போ புரியும், எல்லாம் நன்மைக்கேன்றது யாருக்கு? எல்லா இடங்களிலும் நிதானமாகவும் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற நினைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.